வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2 வீடியோ தொடர்ந்து பதிவேற்றுகிறேன். சற்று ஆழமான வீடியோ, கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ. முதலாவது, இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காணாமலாக்கப்பட்டவருடைய அலுவலகத்தில் என்ன நடந்தது. ரெண்டாவது அந்த பூங்கொத்து வைத்தது. இந்த 2 விடயம் தொடர்பாகவும் பூங்கொத்து வைத்தது தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். லைவ் ஒன்று போட்டுனான், அந்த லைவ் ஆஃப் ஆயிட்டு 10 MB 10 MBக்கு $3 $1000 not 10 MB 100 MBக்கு லைவ் ஆஃப் ஆயிட்டு பிறகு திருப்பி அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அது ஒரு அண்ணா ஒரு ஆள் ஐக்கிய நாடுகள் சபையில் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய போரை நிப்பாட்ட சொல்லி மக்கள் ஒன்றொண்டு ஆசை ஆகிறார்கள் என்று சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டில் தனக்கு தானே மண்ணெண்ணெய் ஹெரோசின் நல்ல பெட்ரோல் ஊற்றி கறி போன ஒரு இடம். ஸோ அதில் தான் இன்றைக்கு ஒரு பூ வச்சு அவருக்கு ஒரு உண்மையான தமிழனா ஒரு நன்றி ஒன்றை அதில் செலுத்தி போட்டு அங்கேருந்து வெளிக்கிட்டு இப்போது ஹோட்டலில் இருந்து அது தொடர்பாக விளக்கத்தை போடுறேன். ஸோ அங்கேயும் மற்றது இந்த கதிரையில் இந்த 4 கால் கதிரையில் ஒரு கால் உடைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளில் நடக்கிற அரசாங்கத்தினுடைய இந்த கதிரைக்காகத்தானே எல்லாரும் ஆசைப்படுறவை. ஸோ அதுக்கு தான் அந்த 4 கால் 3 கால் பெரிய கதிரை ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஸோ அங்கேயும் போயிட்டு அதுலேயும் வச்சுட்டு வந்தது நினச்சி பார்க்குறேன். அது ஒரே ஒரு அண்ணாவாம், அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு அண்ணாவாம் லண்டனில் இருந்து வரான். ஸோ லண்டனில் இருந்து ஜெனீவாவில் இருந்து அவர் தனக்கு தானே நெருப்பை வச்சு மூட்டி சாகணும் என்று தன் இனத்திற்காக நாங்கள்லாம் அப்படியான எல்லாம் கேள்விப்படவும் இல்லை. அதே நேரத்தில் அதை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். ஸோ அது தொடர்பாகத்தான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் காலை 11:30 போல் நான் அங்கே போனேன். 11:52 போய்க்குள்ள வெளியே வரும்போது 5:30. ஸோ 5 மணித்தியாலங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் என்னுடைய தந்தையார் காணாமலாக்கப்பட்டிருக்கார் என்பது தொடர்பாக வழக்கு ஒன்றினை இலங்கை அரசாங்கம், முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்லலாம். மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச அவருடைய இன்டெலிஜென்ஸுக்கு பொறுப்பாக இருந்தவர், சிஐடிக்கு பொறுப்பாக இருந்தவர், CIN என்று சொல்லி சீஃப் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸோ CISஓ CIN அதுக்கு பொறுப்பாக இருந்தவர். இவர்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்ல, ஒரு ஒரு வைத்தியராக அல்ல, ஒரு தந்தையை இழந்த ஒரு பிள்ளையாக இன்றைய தினம் 5 மணித்தியாலங்கள் என்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறேன். ஸோ அது தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் என்னுடைய அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ், அதாவது என்னை ஐக்கிய நாடுகள் சபையில் கதைத்தவர்கள் கேட்ட விடயம் ஒரு 10 விடயம். அதாவது நான் தருகின்ற இந்த இன்ஃபர்மேஷன் என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை எங்கெங்கே பாவிக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையில் பாவிக்கலாமா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அரசாங்கங்களோட பாவிக்கலாமா, ஸ்ரீலங்கா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு இதை கொடுத்து கேள்விகள் கேட்கலாமா, இந்தியாவுக்கு கொடுக்கலாமா. நான் சொன்னேன், எங்கே வேணுமென்றாலும் கொடுக்கறதுக்கு நான் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறேன். அதாவது என்னுடைய சொந்த தரவுகள் அனைத்தையும் ஒரு நபருடைய பேரொன்றை அதில் வாக்குமூலத்தில் சொல்லிக்கிறேன். அந்த பெயரை தவிர்த்து மிச்சம் முழுக்க எங்கே வேணுமென்றால் நீங்கள் பாவிக்கலாம், எங்கே வேணும்னா கொடுக்கலாம். ஸோ அப்போது அவர்கள் என்ன கேட்டார்கள், சாதாரணமாக வாக்குமூலம் தருகிறவர்கள் இந்த இன்ஃபர்மேஷனை இலங்கை அரசாங்கத்தோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி தங்கள்கிட்ட கேட்பார்கள். என்ன நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்க, இலங்கை அரசாங்கத்தையும் சொல்லுங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொல்கிறது, நானே பாராளுமன்றத்திலையும் சொல்லியிருக்கேன், வெளியிலையும் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் சகல மீடியாக்கள்லையும் சொல்லியிருக்கேன். என்னுடைய அப்பா கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர், இலங்கை அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் ட்ரீட்மெண்ட் பெற்று கொண்டிருக்கின்ற போது கால் வெட்டுப்பட்டு வயிற்றில் காயப்பட்டு
ட்ரீட்மெண்ட் விட்டுக்கின்ற போது நீங்கள் எல்லாம் கடத்தி கூட செஞ்சினீங்க. ஸோ அதில் பேருந்து நான் போய் நீங்கள் அவைட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமா இவைட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமான்னு கேட்க நானே கொடுக்குறேன். யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுங்க, நானே கொடுக்குறேன். சாகிறதுக்கு நான் பயப்படலை. ஏனென்றால் காலங்காலமாக இப்படியே ஒவ்வொருத்தரும் நாங்கள் பயந்து 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 எப்போ நாங்கள் கவலைதான், எப்போ நாங்கள் ஒரு அநியாயத்துக்கு எதிராக போராடப்படும். எனக்கு பதவி கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கலன்னு நான் நினைச்சிருந்தால் வந்திருந்து வெளிநாடுகள் அழுது இருக்கலாம். ஆனால் நான் அங்கேயே போராட்டத்தை ஆரம்பித்தவன், அங்கேயே வென்று காட்டியவன். ஸோ நான் நீதிபதி இளஞ்சனி அவரால் முடிஞ்சதை அழ முடியும், அவ்வளோதான். தனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, மேல் நீதிமன்ற நீதிபதியாக போக முடியாமல் போயிட்டோம், அழ முடியும், அவ்வளோதான். பாவம், அவரால் முடிஞ்ச கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவரை நாங்கள் ஒரு போராட்டவாதியாகவோ அல்லது இப்போ நான் ஒரு ஜட்ஜாக இருந்திருந்தா என்னால் கற்பனை கூட கண்டிப்பாக்கலாம் இருக்கு. இப்படியான தண்டனைகள் சில நேரம் மாற்றப்பட்டு கத்தியில் வச்சு குத்தியில் வச்சு சென்று கூட வெட்டுங்கடான்னு சொல்லி சவுதி அரேபியா மாதிரியே தண்டனையில் கொடுத்துருப்பேன், சட்டங்கள் மாறப்பட்டிருந்தா. ஏனென்றால் நீதிபதியாக இருந்து யாரும் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், பாதுகாப்பு சுட மாட்டாங்க. ஒரு வைத்தியராக இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடி பாராளுமன்றத்தில் நின்று இப்போது ஐக்கிய நாடுகள் சபைக்கும் வரைக்கும் சாட்சி சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதையும் வடிவாக கம்பேர் பண்ணுங்க, அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் தான் அதை தீர்மானிக்கலாம். ஆனால் நான் ரவுடி இந்த குது கஞ்சா கடத்துற இந்த அன்றகுமார சாணையை பிடிக்கிற மாதிரி ஒரு நாள் பிடிச்சு கொடுக்க மாட்டேன். பட்டு மோசமாக இருக்கும். நம்ம ஆனசுவைக்கு வந்தால் வரக்கூடாண்டு கும்பிடுங்க. முக்கியம் அந்த வைத்தியர்கள், ஒரு சில சட்டத்திறனிகள் இப்போவே கும்பிடுங்க. சரி, அதையும் தாண்டி என்னுடைய தந்தையாருடைய விவரங்கள் கொடுத்துருக்குறேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் நாங்கள் மறைக்கிறதுக்கோ அல்லது சொல்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைய தினம் ஒரு 5-5.5 மணித்தியாலங்கள் என்னுடைய தந்தை காணாமலாக்கப்பட்டிருக்கிறார், கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்தார்களோ இன்றைக்கும் வச்சிருக்கிறார்களோ தெரியாது. ஸோ ஒரு இனத்துக்காகவும் ஒரு தந்தைக்காகவும் என்னுடைய தந்தை என்னை மடியில் சரத்துக்களை வச்சு எனக்கு ஞாபகம் இருக்குது, தான் சாப்பிட கையால் ஊட்டி விட்டதாக நாட்கள் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு பிள்ளையா என்னுடைய அப்பா காணாமல் ஆக்கப்படையவன், நான் படிக்கணும் பண்ணதுக்காண்டு தான் அப்பா போய் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அப்படி நாசம் வாங்கினது. ஸோ ஒரு பிள்ளையா தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய செஞ்சோற்று கடன், பிதிர்கடன், சகல கடன்களையும் செய்திருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே சொல்ல வேணுமென்று இல்லை. மனம் சற்று பேதளிக்குது. அப்பா என்று நினைக்க அது ஒரு தனி ஆசை. என்ன அம்மாண்டா அது அம்மா தான், ஆனால் அப்பா இல்லை, அந்த வித்தியாசம் விளங்காது. அது அப்பாக்களுக்கு மட்டும் விளங்குகின்ற ஒரு மந்திரம் அப்பா. ஸோ அப்பா மனுஷன் இருந்திருந்தால் கடைசி நேரங்களில் இல்லாமல் போன நேரங்களில் கைகளில் தூக்கி கொண்டு தெரிஞ்சிருப்பேன், கால் இல்லாத நேரங்களில் தோளில் சுமந்திருப்பேன். எனிவே இட்ஸ் ஓகே. அவர் செத்தது எனக்கு சந்தோஷம். கொலை செய்யப்பட்டிருந்தால் அது சந்தோஷம். இன்று வரைக்கும் பாவம் கடைசி நேரங்களில் சரியாக மெலிஞ்சு போயிட்டு மனுஷன். முந்திலாம் அவரை பார்த்து ஒரு பயம் கொண்டு வரும். கோடாளி எடுத்துக்கொண்டு எனக்கு சின்னல அடித்து போட்டார்கள்ன்றதுக்காண்டி பக்கத்து வீட்டில் அடிச்சு இந்த கை வீங்கிட்டேன்றதுக்காக மாமியாரால் அடித்து போட்டாங்க. கோடாளி எடுத்துக்கொண்டு ஜன்னலெல்லாம் கொத்தி போட்டு, வீட்டை பூட்டி போட்டிருக்கேன், ஜன்னலெல்லாம் கொத்தி கொண்டு உள்ளுக்கு இறங்கினவர் நல்லா சனம் பிடிச்சிட்டு, இந்த பிள்ளையை கை வைக்கிறது நீ யாரண்டு. ஸோ ரத்தம் இருக்கும் தானே. மறப்பம் மன்னிப்பம், சில சகோதரங்கள் சில உறவுகள் இப்போ தனங்களை தேடி வருது. மறப்பம் மன்னிப்பம் அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய தந்தைக்கான கடனை ஒரு பிள்ளையாக நான் செய்திருக்கிறேன். உயிரோடு இருந்தாலும் இறந்திருந்தாலும் உண்டு. ரெண்டாவது என்னுடைய தந்தை என்று நான் சொல்ல இவர் தன் அப்பாண்ட பிரச்சனையை காய்க்க போயிருக்கேன். அவ்வளோ அறிவிலிகள், அறிவு கூடினாக்கள் தான் அரசியல் செய்கிறோம். அறிவு குறைஞ்ச அரசியலில் நான் தான் முட்டாள், நான் தான் பைத்தியம். மிச்சம் வீட்டில் இருக்கிற கோமன் படுற முழு பேரும் அறிவு உள்ளவன், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் அடிக்கிற அரசியலில் களம்பைக்கு முழு விளங்கும். நாமளோட டீல்னு சொன்னாங்களுக்கு நம்மளுடைய அப்பாவையும் சித்தப்பாவையும் தான் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்க பதிஞ்சிருக்கிறேன்னா. ஸோ இதுக்கும் பிறகும் ஏதாவது காய்க்க போகிறீங்களோ கதையும் நீங்கள் குடிச்சு போட்டு கதைக்கத்தானே வேணும். இல்லாடி பக்கத்து விட்டு அங்கிள் மேலே அடிப்பினோம். ஸோ குடிச்சு போட்டு கதையுங்கோ, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால்
எனக்கென்ற ஒரு மனச்சாட்சி, அந்த இறந்த அண்ணா முருகதாசன் நினைக்கிறேன், அண்ணாவுக்காக ஒரு ஒரு மனசுல இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இது, அவ்வளவுதான். ஸோ நாளன்னைக்கு அடுத்த நாள் இலங்கை வாரன். எனக்கு கொஞ்சம் பம்பளையாக இருக்கும் என்ன, பார்க்கலாம் நீங்கள் பம்பல். ஸோ எனக்கு சரியான கவலையாக இருக்கிறது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுகிறோம். இனப்படுகொலை என்றதை சர்வதேசமும் ஏற்றுக்கொள்வது இனப்படுகொலை என்று. ஆனால் அதை யாரும் நிரூபிப்பதற்கு தயாராக இல்லை, அதுக்கு சாட்சி சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. இந்த வீடியோவோட ஒரு அன்பான வேண்டுகோள். அந்த வேண்டுகோள் என்னவென்றால், புது மாத்திரனில் காயப்பட்ட யாராவது இப்போதும் உயிரோடு இருந்தால் அதை வைத்தியசாலையில் என்ன தொடர்பு கொள்ளுவோம். திருவோணமலைக்கு கப்பல் அனுப்பி வைக்கப்பட்ட ஆக்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து என்ன தொடர்பு கொள்ளுங்க. பதவியாக வைத்தியசாலைக்கு அந்த நாட்களில் கப்பல் அனுப்பி வைக்கப்பட்ட ஆக்கள் யாராவது இருந்தால், அவர்களுடைய உறவுகள் அப்படி பதவியாக வந்தவ காணாமல் போயிட்டார்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன தொடர்பு கொள்ளுங்க. கடைசி நேரங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ராமநாதன் அர்ச்சுனா உங்களை காட்டி கொடுக்க மாட்டான், உங்களோட தச்சமயம் உங்களை தான் இராணுவம் சுட்டு செத்தாலும் உங்களோட சேர்ந்து சாவான்னு நினைச்சா வாங்க, உங்களுடைய இனத்துக்கான நீதியை தேடுவோம். இல்லையென்றால் கனடா விசா, லண்டன் மாப்பிள்ளை போகலாம். அவரவர் வாழ்க்கையை பார்க்குற உரிமை அவரவருக்கு உண்டு, சரிதானே? ஸோ இதில் யாராவது என்ன தொடர்பு கொள்ள விரும்பினால் 94 77 556 99 24 யாழ்ப்பாணத்தில் நிற்கிற நாட்களில் யாழ்ப்பாணத்தில். ஆனால் வருகிற மாதம் முழுக்க யாழ்ப்பாணத்தில் நிற்க மாட்டேன், கொழும்பில் தான் நிற்பேன். பட்ஜெட் வரவு செலவு திட்டம் மறுபடியும் ஒரு பிச்சை போடினோம். ஸோ பிச்சை ஏற்கனவே போட்ட பிச்சையில் உண்மையாகவே போட்ட பிச்சை எவ்வளவு நீங்கள் பாவிச்சிங்கன்று ஒரு விஷயத்தோடு, இனி என்ன பிச்சை போட போகிறீங்கன்ற விஷயத்தோடையும் வரவு செலவு திட்ட உரைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ப்ரோக்ராம் அர்ச்சுனா. பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதானதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர்
சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா, 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 அர்ஜுனா. தலைவனின் பிள்ளை நீ.